போனானோ ஐயோ அவர் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். மச்சான் 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 அப்ப மச்சான்
ரூபாய்க்கு 3. வாங்க சிறந்தான வணக்கம். வணக்கம். வாங்க சிறந்தான வணக்கம். ஆமா சங்கராத்து பஸ்ல நின்ன வைக்கிறேன் எனக்கு தெரியும். உட்கார கொண்டாந்து தேவையா? வாங்க வணக்கம். வணக்கம். பாத்துட்டப்பா வணக்கம். இட்லிக்கு நேரம் ஆயிடுச்சு. எங்க உனக்கோசமே ஒரு தனி பாட்டு வச்சுக்கிறேன். எவ்வளோ தெரியும் அழகான பொண்ணு தெரியும். ஆசை வரலையா? எனக்கு ஆசை வருதுதான். என்ன பண்றது? சாமி கும்பிட்டுக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது உனக்குன்னு தனியா ஒரு பாட்டு வச்சு. எனக்கு ஒரு பாட்டு. என்ன பாட்டு? என்ன பாட்டா? கிளப்பி விடு, கிளப்பி விடு. பொட்ட பையன் ஆரி பொட்ட பையன் அடி ஓய குண்டம் பொட்ட பையன். அவரு அம்மா நேரம் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்தாரு. சின்ன பொண்ணு வந்தோடனே அவரு கிளம்பிடுச்சு. ஆமா அதுக்குதான் சூரியராஜ் ஆடாத ஓகட்ட பையன் பொண்ணு வச்சு இல்லைன்னா அம்மா நேரம் எல்லாத்துக்கும் செல்ஃபி எடுத்தாரா பொண்ணு வச்சு வந்தோடனே அவரு கிளம்பிடுச்சு. பதினேழு தேவையா? நல்லா கழிப்பு மேல மோதல் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கொண்டு போய் மெயின் ரோட்ல மாட்டு. உம்மாலே தூக்கிட்டு போறாங்க. யூடியூப்ல போறது கிளப்பிவிடு பட்டுனே யாரு பேர் என்ன ஊர் என்ன இந்த ஊருக்கு என்ன எடுத்து வந்த எத்தனை நாட்டார் வச்சிருந்த எத்தனை பிள்ளை கழிச்ச எல்லாத்தையும் காட்டு போ. ஐயா சூத்துல அடிக்கிறாங்க.
ஏமா ஏமா? யார் மணி நானா? பகவதி. போகாதி 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 இப்ப எதுக்கு வந்துக்கிற அக்கா இருந்து அக்கா பார்க்கணும் போலாம் போலாம் உங்க தங்க ஊசில அடியோ பகவதி அக்கா நிருபம் வந்ததா? வந்ததுக்கா? பாஞ்சாலி அக்காவோட நிருபம் வந்திருக்கிறது. வந்திருக்கு. அதாவது வனத்துல இருந்தது 7 வருஷமா ஆக்காதவே கடந்தோம். ஆமா. நமக்காக தான் அவங்க எல்லாம் வனவாசம் பண்ணாங்க. அதனால அக்கா ரொம்ப துயரத்தோட இருக்குது. சென்று பாதம் அணிந்து அதனுடைய துயரத்தை என்னன்னு கேட்கணும். சரிக்கா. போலாமா? அக்கா போ தங்கா அக்கா நீங்கள் அக்னியில் தான் உதித்த நல்லா இருமா அக்கா தங்கா பெத்த தாய்க்கு மேலாய் வந்த நல்லா இருமா சுபத்ரா கண்ணனின் தங்கை இந்த சுபத்திரை நல்லா இருக்கா? நீங்க எங்களுக்கு நிருபம் கொடுத்துள்ளீங்க. என்ன காரணம், என்ன சமாச்சாரம்? தங்கா இந்த அக்காவுடைய பாதத்தை பணிந்தபடினா நீங்க எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? 7 பேர் குலக்கரைக்கு வரும்படி கட்டளையிட்டீங்களே, என்ன காரணம்? என்ன காரணம்? தங்கா எதற்கு இன்றைய தினத்துல உங்களை எல்லாம் அழைத்தனை கேட்கறீங்க? பாவியாகிய சண்டாளன் துரியோதனை செய்த நயவஞ்சகத்தால் நாட்டில் இருக்கும் பொழுது தினந்து வருடத்திற்கு ஒரு முறை சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை ஏன்னா மாங்கல்ய பூஜம் மன்னவர் நிலைக்க வேண்டும், மாங்கல்யம் மன்னவர் நல்லா இருக்கணும், மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் அப்படி என்று அண்ணாவாகிய மாலாகிய கண்ணனை கோரி பூஜை செய்வது வழக்கம். அது பாவியாகிய சண்டாளன் செய்த நயவஞ்சகத்தால் 12 வருஷம் வனத்துல இருந்துட்டேன். இன்றைய தினத்துல உபலாயம் 13வது வருஷம் உபலாயத்துல இருக்கும். அதனால அண்ணனை கோரி நம்ம எல்லாம் மாங்கல்ய பூஜை செய்ய வேண்டும், மன்னவர் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் அழைச்சேன். எல்லாரும் வந்துட்டோம். இன்னும் அந்த மேகலோகத்துல இருக்கிற மின்னல் ஒளியை காணுமே. அப்படியா? அந்த கண்ணனீட தந்தையாரே அக்கா அக்கா சுபத்திரையே உனக்கு பயம் தங்கையாரே
விளங்கக்கூடிய என்ன மகாகணமே பத்திய என் நாட்டுக்கு பண்ணால விளங்கக்கூடிய இந்த சித்திரைமடம் கிராமத்தில் வாழ்ந்தக்கூடிய இன்னும் செல்வா அண்ணா அவர்கள் செல்வத்திலே சிறந்தது இதோ பண செல்வம். அண்ணா அவர்கள் செல்வா அண்ணா அவர்கள் இதோ எனக்காக வழங்கி ரூபாய் 101 அவர் குடும்பத்தை பட்டி பட்டு பார்ப்போம் போய் அந்த அங்காளம்மா கூட்டிட்டு பிரார்த்தனை செய்து அக்கா பாஞ்சால குமார்த்தியார் வழங்கக்கூடிய பத்தினி பாஞ்சாலிக்கு இந்த சின்ன தங்க மின்னலொலி வணக்கம். தங்கா மின்னலொலி அதோ பூவும் பொட்டும் நம்முடைய கணவரோடு சுபசேமமாக மங்களகரமா வாழாகட்டும். சிவசிவா சிவசிவா அண்ணாமலையா மாலையிருந்து மஞ்சள் பூவேந்து பொட்டியிருந்து விழுதி குளத்திலே இருக்கும் பொழுது மஞ்சள் குங்குமத்தோடு வாங்கிட்டு சொல்கிறேன். இதுவும் நீதானா? இது என்னோடு விளையாடுகிறது. சரி இந்த அக்கா தான் அப்படி சொன்னாங்கன்னா அக்கா கருணாகவல்லி அங்க பாம்பு படத்தை படம் நடந்துவாங்க. கருணாகவல்லிக்கு சிந்தகம் மினவுல பூ பொட்டோட வாயம்மா நீங்க சொல்றேன். நான் என்ன உனக்கு இழப்பா இழக்காரம் அக்கா சுபத்திரா கண்ணனுக்கு தங்கையாக விளங்கக்கூடிய சுபத்திர நாயகத்துக்கு என்றென்றும் எப்ப இப்படி இருக்கிறியோ அதே மாதிரி நீடோட வழக்கடவுள் நீ வந்து இப்படி சொல்லலாமா? இல்ல இது மாதிரி இல்லம்மா நீடோட வழக்கடவுள் சொல்றேன். சிவா அக்கா பாதாள லோகத்தை நீ வர்த்தக்கூடிய மோகவதிக்கு தங்கை ஏன்னா இவ்வளவு நாள் உள்ள இருந்தது இப்பதான் வெளியே வந்திருக்கிறோம். புதுசா கூட வந்து ரொம்ப நாள் வரதே கிடையாது. நாங்களாம் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். அதனால சுத்தமா சுகமாக வாங்கியிருக்காங்க. சிவசிவா அக்கா என்று சொல்லும்போது வாழ்க்கை சொல்றீங்களே. சரி ஆமா உனக்கு நிருபம் கொடுத்தது அக்கா 7 தங்கைமார்களும் அதான் குலக்கரைக்கு வர வேண்டும். கண்டாகவரி பூஜை செய்யணும். அண்ணாவாகிய மாலாகிய கண்ணன் நினைத்து குலக்கரையில மாங்கலை நிலைக்க வேண்டும். பூ நிலைக்கணும், பொட்டு நிலைக்கணும், நீடோட மாங்கலிஸ்திர வாழ கடவுள் வேண்டும். பத்தினி பாஞ்சாலி பூஜை செய்யறதுக்கு உங்களை வர சொல்லணும். நாங்கள் எல்லாம் பூ பொட்டோடு மஞ்சள் குங்குமத்தோடு அழகா வந்திருக்கிறோம். நீ என்னமோ விரத கோலம் மாறி ஒண்ணுமே பூவை காணோம், பொட்டை காணோம், எடுத்துக்கிட்டு இப்படி தாலி எடுத்த சின்ன பொண்ணு எதுவுமே தெரியாத பொண்ணு எந்த சுகத்தையுமே அனுபவிக்கல. 4 பெத்தீங்க. ஆமா நான் வயசுல சின்ன பொண்ணு எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. அதனால நீ தானே முன்னாடியே வரணும் பூஜைக்கு. நீ இந்த கோலத்துல வந்திருக்கிற விதவ கோலம் மாதிரி காரணம் என்ன? அக்கா ஏன் போதிவே அன்புபட ஆங்கேல மக்கா அக்கா பத்தினி அக்கா போதிவே ஆங்கேல மக்கா என்ன 9 வருடமாய் உத்தமரியதை மாலையிட்டு ஆங்கேல மக்கா எனக்கு 9 வருடமாய் உத்தமர் மாலையிட்டு ஆதா அன்பத்தை அக்கா தோடி கோரி நான் பூஜை செய்வேன். பூஜை செய்தாலையில நாதன் உண்டு குட்டி வைக்க எனக்கு கோபங்கள் தன்ன வீரி இந்த கோபால தங்கையாலும் அவர்களுக்கு தள்ளி தாலை பூட்டினேன்.
யாரு கெஞ்சாவா இங்க அந்த தேவடி எங்க போனா எங்க போயிட்டா நான் வராத அங்க எங்கிட்ட மூட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் பின்னாடி குசு வேற வாங்குது பல்ல காட்டாத இந்த பசங்க எல்லாம் பயந்துருவாங்க பாரு அங்க போய் எடுப்பாங்க நான் வராத இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அண்ணனை கோரி கன்னியாகுமரி செய்யணும்னு சரி நிரூபணம் பண்ணீங்களா நான் வர்றதுக்குள்ள உங்களுக்கு என்ன பாச்சுங்க பூஜை செய்யல அங்கிருந்து வந்து அவசரத்துல சாயிட்டு எங்க போட்டு வந்து சாயிட்டு துவைச்சு காய வச்சேன் காக்கா தூக்கி குடிச்சு அதனால இதெல்லாம் காணுமே அர்ஜுன் போச்சு மாடிட்டு விடாம கோமனை கட்டி போய்க்கிறேன் என் வீட்டுக்காரன் கோமனை கட்டுறது துணியில் எடுத்து போட்டான் பண்றீங்க பல்லமுறி பள்ளி நல்ல பல்ல வச்சுக்கிறேன் மோரி பல்ல கருக்கா பள்ளி நம்ம வந்துமே சின்ன 7 பேருக்கு இருக்கிறோம் சின்ன பாடி பாடி நெட்டு தள்ளி என்னாச்சு அக்கா நெட்டு தள்ளி உடம்பு வச்சுட்டு ஒரு பொண்ணு தெரியாம மேல வீட்டுல கூட இருக்கட்டும் உனக்கு இல்ல என்ன பார்த்து ஒரு தங்கச்சி மாதிரி இல்ல மேல போய் வீரன் இது ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு வந்தாங்க அம்மா போய் மேல வீட்டு ஒண்ணு ஒரே மாவு பெருமை போயிடும் அவன் நல்ல பிள்ளை யாரு நல்ல பிள்ளை நடத்த முடிய எல்லாரும் கைவிட்டு நோடிக்கிறாரு ஐயோ எங்க போய் கூட்டு வாழ கூட்டு வந்துச்சு எனக்கு கோவம் வந்துச்சு தாலி கட்டி எத்தனை வருஷம் ஆகுது? தாலி கட்டி 9 வருஷம் ஆகுது. வீட்டுக்கார முகத்தை பாக்கல. அப்பா போய் கேட்ட உடனே அப்பா என்ன தெரியுதா, அம்மாவன தாலி கட்டி கணவர் அர்ஜுன மகாராஜ் தான். அப்படி வர வேண்டுமானால் உன்னை தாலி கட்டிக்கும் போது சிவபுரத்துல இருந்தா மாலை தெரிச்சாரு. அதே கணவர் 48 நாள் பூஜையில அமரணும்னு சொல்லிட்டாரு. அதனால வீட்டுக்கார வந்துட்டாரு, பூஜையில அமர்ந்தேன். வந்த உடனே பாடி பஞ்சுன்னு சொல்றாரு. நெட்டி தள்ளி உடனே ஆயிரம் பண்ணி வந்து விஜாவரம் வந்து மண்ட தாரா வச்சு அவளை சும்மா கூடாது. அவளை நைசா கூட்டு என்ன பண்ணலாம், அவளை தந்திரமா கூட்டு வந்து அவளை சின்ன பிள்ளை, அவளுக்கு எது செய்யணும்னு சரி தந்திரமா கூட்டு வந்து அவளை கும்பிடுற குமுறு. இனிமே அவள் பேச்சு எடுக்கூடாது. கூட சாப்பிடியா சின்ன சிறு பிள்ளை சாய் வீட்டுல நீ சின்ன பிள்ளை நேரத்துல நீ வயசு வந்தப்ப எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால நீ ஓட்டோட்டமா போய் அங்க உளுந்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு ஓட்டோட்ட அரைச்சு அதுல ஒரு ஆபத்து போட்டு நல்லா கலக்கி என்ன வச்சுக்கிறேன், என்ன இறக்கணும் என்ன வச்சுக்கிறேன், ஏர்வானத்துல சொல்லி வச்சுக்கிறேன். அது எடுத்தாலும் ஊத்தி அந்த உளுந்து இருப்பாரு நல்லா ஓட்ட அரைச்சு நீ போய் நாட்டு போய் முட்டை பாரு, அங்க ஒரு முட்டை எடுத்துருவா. எல்லாத்தையும் எல்லாம் போட்டு கலக்கிட்டியா
இதெல்லாம் எதுக்கு? ஏய், இதெல்லாம் உளுந்து, இந்த எண்ணெய், இந்த வாழைப்பழம், இந்த நாட்டுக்கோழி முட்டை, இதெல்லாம் காலைக்கு கொடுப்பாட்டினா நாளைக்கு புள்ள தகும்போது வலி இல்லாம புள்ள பிறக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு தான் இது. அப்படியாம்மா? அதுதானே? இந்த குடி குடிச்சிட்டியா? அப்படிதான் இருக்கும் ஒரு மாதிரியா? எடுத்து மீன் கொடு. சரியா? நீ சின்ன பிள்ளைல ஏன் உன்னை எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால உனக்கு என்ன தேய்ச்சி உன்னை குளிக்க வச்சு எல்லாமே செய்யணும். சரியா? கும்முன்னு நல்லா கும்முன்னு கும்முன்னு நல்லா கும்முன்னு சோப்பு போட்டு அழுக்கு போது கும்மா வேணும். அம்மா கும்மா வேணும். நல்லா தைக்கணும் சோப்பு போட்டு அதுக்கு போக தைக்க வேணும். அம்மா தைக்க வேணும். கூட்டம் படிங்க. கூட்டம்